இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி தாயாம் திரு அவை திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஏற்றுகிற மெழுகுதிரியினுடைய முக்கிய கருத்தாக மகிழ்ச்சி என்கிற ஒரு புண்ணியத்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். திருவருகை காலத்தினுடைய ஒரு மகிழ்ச்சியினுடைய ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடத்தான் தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பின்மிக்கவர்களே, மகிழ்ச்சியினுடைய ஞாயிற்றுக்கிழமை என்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நம்ம மிக நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே மன மகிழ்ச்சியோடு இந்த ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பிக்கத்தான் தாயாம் திரு அவை நமக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களுமே மகிழ்ச்சி என்கிற புண்ணியத்தை பற்றி தான் கொடுத்திருக்கிறார்கள். இயேசுவனுடைய வருகை, நமது மெஸ்ஸியாவினுடைய வருகை எவ்விதமான மகிழ்ச்சி இந்த உலகத்திற்கு கொண்டு வரும் என்பதைத்தான் 3 வாசகங்களுமே நமக்கு தெளிவாக கூறியிருக்கின்றன. முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்கள், இந்த வாசகத்தினுடைய வரலாற்று சூழல் என்னவென்று பார்த்தோம் என்றால், அசீரிய படையெடுப்பால் அல்லது அசீரிய மக்களிடத்துல அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேல் மக்களினுடைய அந்த ஒரு காலகட்டத்தை பின்புலமாக வைத்து எழுதப்பட்டதுதான் இந்த முதல் வாசகம். அதாவது அடிமைத்தனத்தில் இருக்கிற, எதிர்நோக்கற்ற ஒரு சூழல்ல இருக்கிற, அனைத்தும் முடிந்து விட்டது என்று மனவேதனையில் இருக்கிற, இறைவன் தங்களை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறாரோ என்று ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கான ஒரு ஆறுதல் செய்தியாகத்தான் இன்றைய இந்த முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, மெஸ்ஸியாவினுடைய வருகை எத்தகைய மாற்றங்களை அங்கே ஏற்படுத்தும் என்பதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. இதோ பாருங்கள், பாலை நிலமும் பாழ்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களை படைந்து லீலி போல பூத்து குலுங்கும், அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். அப்படி என்கிற இயற்கை மெஸ்ஸியாவினுடைய வருகைக்காக எப்படி மாறுகிறது என்பதை பற்றின ஒரு தெளிவையும், அதற்கு பிறகு ஆறுதலான ஒரு செய்தியை பாருங்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாது இருங்கள், இதோ உங்கள் கடவுள் உங்கள் சார்பாக பழி தீர்க்க வருகிறார் என்று ஆறுதல் செய்தியாகவும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த முதல் வாசகத்தினுடைய ஒரு 3வது பகுதியில மெஸ்ஸியாவினுடைய வருகையில் என்ன நடக்கும் என்பதை பற்றி நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரினுடைய செவிகள் கேட்கும், அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர், ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டவர்கள் திரும்பி வருவார்கள், மகிழ்ந்து பாடிக்கொண்டே அவர்கள் சியோனுக்கு வருவார்கள் என்கிற செய்தி தான் முதல் வாசகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மெஸ்ஸியாவினுடைய வருகையில என்ன மாற்றங்கள் நிகழும் என்பது தான் முதல் வாசகம். 2வது வாசகம் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும், நமக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது, மன மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்கிற செய்தி தான் 2வது வாசகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது வாசகமான நற்செய்தி வாசகத்துல மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நம் அனைவருக்குமே தெரியும், மத்தேயு நற்செய்தி என்பது யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி, அல்லது கிறிஸ்தவத்தின் தோரா என்று கூட இந்த நற்செய்தியை சொல்லுவார்கள். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதியில திருமுழுக்கு யோவானை பற்றி தான் நம்ம இன்றைக்கு அறிய இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம்ம எல்லோருக்குமே தெரியும், திருமுழுக்கு யோவான் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி இறைவாக்கினர், புதிய ஏற்பாட்டினுடைய முதல் இறைவாக்கினர் என்று கூட சொல்லலாம். இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை இயேசுவிடத்தில் அனுப்புகிறார். திருமுழுக்கு யோவான் இப்பொழுது சிறையில் இருக்கிறார். ஏனென்றால் அனைத்து இறைவாக்கினர்களுடைய குணாதிசயங்கள் அல்லது அவர்களுடைய வாழ்வியலை பார்க்கிற நேரத்தில் அநீதிக்கு எதிராக ஆண்டவர் சார்பாக, ஏழைகள் சார்பாக குரல் கொடுத்து இறைவனுடைய குரலொலியாக அதிகார வர்க்கத்தினருக்கு எதிராகவும், எங்கெங்கெல்லாம் ஊழல் நடந்ததோ ஊழலுக்கு எதிராகவும், எப்பொழுதெல்லாம் அநீதி நிகழ்ந்ததோ அநீதிக்கு எதிராகவும் தான் பேசி அனைத்து இறைவாக்கினர்களுடைய வாழ்வும் இருந்திருக்கிறது. அதில் கொஞ்சமும் மாறுபடாமல் தான் திருமுழுக்கு யோவான் அப்பொழுது இருந்த அரசனுடைய முறை தவறிய வாழ்க்கையை கேள்விக்கு உள்ளாக்கிய ஒரு காரணத்தினால் சிறையில் அடைக்கப்பட்டு நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை இயேசுவிடத்தில் அனுப்பி, வர இருக்கவர் நீர்தாமா, வேறு யாருக்காவது காத்திருக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி கேட்கிறார்.
அன்பு மிக்கவர்களே, இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி எழலாம். ஏன் ஃபாதர், போன வாரம் தான் திருமுழுக்கு யோவான் இவரை பார்த்து இவரே செம்மறி என்று சொன்னார், இவருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார். இவருடைய தாயினுடைய கருவில் உருவாக்கி இருந்த பொழுது அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்தித்த பொழுது எலிசபெத் அம்மாவுடைய வயிற்றில் இருந்த குழந்தை பேரு வகையால் துள்ளியது என்று வாசித்திருக்கிறோம். அப்படி என்றால் இயேசுவை கருவில் இருக்கும் பொழுதே கண்டுகொண்டவர், அந்த மகிழ்ச்சியை துள்ளி குதித்து கொண்டாடியவர், இயேசுவுக்கு முன்னமாக மனமாற்றத்தை பற்றி அறிவித்தவர், திருமுழுக்கு கொடுத்தவர், இயேசுவுக்கே திருமுழுக்கு கொடுத்தவர், இயேசுவின் மீது தூய ஆவியானவர் இறங்கி வந்ததை கண்கூடாக கண்டவர், இவரே செம்மறி என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டியவர், இயேசுவை பார்த்து இவருடைய மிதியடிவாரை அழிவுக்கு கூட தகுதியற்றவன் அப்படி என்று தன்னை தாழ்த்தி கொண்டவர், அதற்கு பிறகு அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று சொன்னவர். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இயேசுவிடத்தில் இவர் ஆளனுப்பி நீர்தாம் வர இருப்பவரா அல்லது வேறு யாருக்காவது நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரே, இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு கேட்கலாம். எல்லாம் தெரியாமலாகவா அவர் ஒரு இறைவாக்கினராக இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். 2 விதமான பதில்களை சொல்லலாம் அன்புமிக்கவர்களே. முதலாவது, அவருக்கு இயேசுவை பற்றின ஒரு அறிதலும் புரிதலும் இருந்திருந்தாலும் தன்னுடைய சீடர்களுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும், தன்னுடைய சீடர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கூட தன்னுடைய சீடர்களை அவர் அனுப்பியிருக்கலாம். 2வது, அவர் இறைவாக்கினராக இருந்தாலும் அவருடைய மனதில் ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம். அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்று, விரியன் பாம்பு குட்டிகளே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று கோபத்தோடும் அல்லது சின்னத்தோடும் நம்ம இறை அரசை அறிவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் இறை வார்த்தையை அறிவிக்கிறார், அவர்களுக்கு போதிக்கிறார், குணமளிக்கிறார், சாந்தமாக இருக்கிறார். இவர் எப்படி நாம் எதிர்பார்த்திருக்கிற மெசியாவாக இருக்க முடியும், முரணாக இருக்கிறது என்கிற குழப்பத்தில் கூட நீர்தான் வர இருப்பவரா என்கிற ஒரு கேள்வியை கூட திருமுழுக்கு யோவான் எழுப்பி இருக்கக்கூடும். அன்புமிக்கவர்களே, அவருடைய சீடர்கள் கேட்ட கேள்விக்குத்தான் இறைவாக்கினருடைய புத்தகத்திலிருந்தே அவர் மேற்கோள் காட்டுகிறார். இங்கே பார்வையற்றவர்கள் பார்வை பெறுகிறார்கள், செவிடர்கள் பேசுகிற ஒரு பாக்கியத்தை பெறுகிறார்கள், இறந்தவர்கள் உயிர் தெழுகிறார்கள் மற்றும் எளியவருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி, எசாயா முன்னறிவித்த பணிகளைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெண்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானைப் போல உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை, பெரியவர் யாரும் இல்லை அப்படி என்று திருமுழுக்கு யோவானை இன்றைக்கு உயர்த்தி பேசுகிற ஒரு நற்செய்தி வாசகத்தையும் அதனுடைய கடைசி பகுதியில், இருப்பினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரை விட, திருமுழுக்கு யோவானை விட பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை நம்முடைய ஒரு வாழ்க்கையின் முன்மாதிரிகையாகவும், அதே நேரத்தில் இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். திருமுழுக்கு யோவான் அப்படி என்று சொன்னாலே யோர்தான் நதிக்கரையில் அவர் திருமுழுக்கு கொடுத்தது, பாலைவனத்தில் அவர் மக்களுடைய மனமாற்றத்திற்காக அறிவித்தது, 3வது சிறைச்சாலையில் துன்பப்பட்டு கொண்டிருந்தது. இவை 3 மட்டுமே நமக்கு நினைவுக்கு வருகிற அடையாளங்களாக நான் பார்க்கிறேன். பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களை விட மிகவும் உயர்ந்தவராக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகளை ஆயத்தம் செய்து அவரை சுட்டி காட்டிய மாபெரும் இறைவாக்கினராக இருந்தாலும் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள், அதாவது யோர்தான் நதிக்கரையில் மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு அவர் அந்த உன்னதமான இடத்துல திருமுழுக்கு கொடுத்த ஒரு பணியாக இருக்கட்டும், பாலைவனத்தில் மனமாற்றத்திற்காக சினத்தோடு அறிவித்த இறை வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் அனைத்துமே முடிந்து போன ஒரு சூழல்ல சிறைச்சாலையில் சாவை எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நேரமாக இருக்கலாம். இவை 3லும் திருமுழுக்கு யோவான் இறைவனுடைய சித்தத்தை செய்தார். அதனால தான் அவர் இன்றைக்கு உயர்ந்தவராக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு காண்பிக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த திருமுழுக்கு யோவானை போல இன்பத்திலும் துன்பத்திலும் சோதனையிலும் கடுமையான மன உளைச்சலிலும் கூட இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாக நாம் இருக்கிற நேரத்தில் தான் நாம் திருமுழுக்கு யோவானை விட உயர்ந்தவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை, இறைவனுடைய சித்தத்தை, இறையாட்சிக்கு உட்பட்டவர்களை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையாட்சியில் சிறியவராக இருப்பவர் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இறையாட்சியில் சிறியவராக இருப்பவர், எளியவராக இருப்பவர், இறைவனுடைய சித்தத்தின்படி நடப்பவர்கள். அன்புமிக்கவர்களே, மகிழ்ச்சியினுடைய ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம்
இந்த திருவருகை காலத்துடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்கொள்ள காத்திருக்கிற நாம் இறைவனுடைய சித்தத்தின்படி வாழ்பவர்களாக, இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களாக, துன்பத்திலும் இறைவனுக்கு புகழ்ச்சி கூறுபவர்களாக மாற வேண்டிய ஒரு அவசியத்தை தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. ஆகவே ஆண்டவருடைய பிறப்பிற்காக தயாரித்து கொண்டிருக்கிற நாம் இறை சித்தத்தை ஏற்று இறை திருவுளத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.